ஹாய்மா. இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். அப்படியே ஃபோட்டோ எடுத்துரு அம்மா கூட. இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ். மேலுமே ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதம் பண்ணியிருக்காரு இல்லையா? அதை நான் மறக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து எனக்கு முதல்ல நம்ம கிறிஸ்தாஸ் ஹாஸ்பிட்டலில் ஆசீர்வாதம் ஆண்டி ஞாபகம் இருக்கா? நான் உட்காந்து ரொம்ப அழுவேன். குழந்தை பிறக்கல, ஃபஸ்ட்டு குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்போது இது எங்கள் அம்மா கூட உட்காந்து சொன்னாதான் இது உண்மையிலேயே அவ்வளோ ஒரு உண்மைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். அப்போ அவங்க கூட்டு போயிட்டு பக்கத்தில் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து என்னோட வயிற்றில் ஒரு சிலுவை போட்டு பிரார்த்தனை பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணாங்க. பெரிய அது வந்து நான் இன்னைக்கும் நான் அதை மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில். ஏன்னா எனக்கு வந்து அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எந்த ஊருக்கு கூட தெரியல, யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க பண்ண அந்த ப்ரேயரை அழுது முட்டிக்கால் போட்டு மேலே ஒரு அந்த முக்காடு போட்டு நான் எப்போ பாரு அழுதுகிட்டே இருப்பேன். இவங்களும் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. என்னடா இது குழந்தை, ஃபஸ்ட்டு குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு, ரெண்டாவது குழந்தையும் எப்படி ஆகுது. பணம் செலவு பண்ணிட்டே இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பணம் மட்டும் செலவு பண்ணுவோம், வரணும் போகணும் அலையணும், இவ்வளோ வேலை இருந்துச்சு. ஆனாலும் அவங்க எங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணி ஒரு புக்கு கொடுத்தாங்கம்மா, ஸ்தோத்திரம் படிக்கிற புக்கு கொடுத்தாங்க. கொசு பயங்கரமாக இருக்குது. அந்த புக்கு வந்து அதில் வந்து ஒரு 200 ஸ்தோத்திரம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா நான் படிக்கிறத? அதை உட்காந்து நான் படிப்பேன். நைட்டும் காலையிலையும் படிப்பேன். அது மட்டும் இல்லை, அவங்க சொன்ன மாதிரியே அந்த தேங்காய்யை வச்சு அந்த வயிற்றில் நான் சிலுவை போட்டுகிட்டே வருவேன். அப்படி வரும்போது தான் குழந்தை லக்ஷ்ணா பாப்பா வந்து எனக்கு உண்மையிலே அந்த மாதா எனக்கு குழந்தையா வந்து பிறந்திருக்காங்க. ஏன்னா நான் குழந்தை இயேசு சர்ச்சிலேயே போயிட்டு நான் வேண்டிப்பேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் குழந்தை இயேசு சர்ச் இருக்குல்ல, அங்கேயும் போய் வேண்டிப்பேன். உங்களை மாதிரியே எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை கொடுக்கணும். அவங்களுக்கு யாருமே தெரியாது. அதுதான் இறை தூதர்னு சொல்றோம்ல, கடவுள் யாரையாவது ஒருத்தர் அனுப்புவாங்கன்னு. அந்த அம்மா பேர் ஆசீர்வாதம், அது மட்டும் ஞாபகம் இருக்கு. அந்த அம்மா பேர் வந்து என்னன்னே தெரியாது. ஆனா அவங்க கொடுத்த அந்த நம்பிக்கை, அந்த கிறிஸ்துதாஸ் ஹாஸ்பிட்டல்ல நாங்க வைத்தியம் பார்த்தது, உனக்கு கண்டிப்பா அவங்க என்ன சொன்ன ஒரே வார்த்தை, 2 டியூப் அடைப்பு இருக்கிறவங்களுக்கு கூட குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொன்னாங்க. 2 டியூபும் அடைப்பு இருக்கிறவங்களுக்கு கூட குழந்தை பிறந்திருக்குது, அதனால நீ அழுவாத, கவலைப்படாத அப்படின்னாங்க. அப்புறமாதான் அதிசயம் தான். ஏன்னா இவங்களுக்கு தெரியும், ஏன்னா இவங்க தான் என் கூட இருந்தவங்க, வேற யாருக்குமே தெரியாது. அவங்க அந்த ஆசீர்வாத ஆண்டி வந்து எனக்கு வேண்டிக்கிட்டது இவங்க ஒரு ஆளுக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு வேண்டி அந்த தேங்காய் எண்ணெயில வயிற்றுல சிலுவை போட்டு, உனக்கு குழந்தை கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பாரு, நீ நம்பிக்கையா ஜெபம் பண்ணு அப்படின்னு எனக்காக அழுது வேண்டிட்டாங்க. அவங்க அழுது ப்ரேயர் பண்ணாங்க. உண்மையிலே யாரு எவருன்னே எனக்கு தெரியாது. அவங்க எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த ஒரு இன்னைக்கு இயேசு பிறந்திருக்காங்க, இந்த பாத்திமா சர்ச்சில் போயிட்டு அந்த சாமிலாம் பார்த்தா குழந்தை, குட்டி குழந்தை இயேசு பிறந்திருக்கிறத அந்த வைக்கோல்ல போட்டு காட்டுறாங்க. அப்போ அந்த மாட்டு தொழுவத்துல பெரிய இன்னைக்கு ஆண்டவர்னா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அவர் சாதாரண அந்த மாட்டு தொழுவத்துல அதுலதான் பிறக்கிறாரு. அப்போ கடவுளே சாதாரணமாக தான் இருக்காரு. ஆனால் அவர் நம்புறவங்களுக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அவர் அருள் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவங்க மனசுல வந்து ஆட்சி செஞ்சுட்டு தான் இருக்காரு. இன்ன வரைக்கும் நான் வந்து ஆண்டவரை நான் மறக்கவே மாட்டேன். நான் எவ்வளோ கோயில் போறேன் வரேன், இருந்தாலும் கூட மதங்கள்ல வந்து பிரிவினை வந்து தலைவர்கள் தான் பண்றாங்களே தவிர சாமியில வந்து எந்த பிரிவினையும் கிடையாது. எல்லா தெய்வங்களும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. எம்மதமும் சம்மதம் தான் எங்களுக்கு. உண்மையிலேயே நாங்கள் எங்க பக்கத்துல இருக்கிற அல்லா கோயிலுக்கு கூட போயிட்டு நாங்கள் ஊதின்னு வருவோம். எங்களுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை. உடம்பு சரியில்லைன்னா எங்க அப்பா போற முதல் இடம், எங்க அம்மாவும் அப்பாவும் கையை பிடிச்சிட்டு போற முதல் இடம் அல்லா கோயில் தான், மசூதி தான். ஏன்னா ஒரு வாட்டர் கேன்ல கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கின்னு அவங்களுக்கு ஒரு 10 ரூபா 1 ரூபா கூட எங்களால கொடுக்க வசதி கிடையாது. ஆனா அவங்க பண்ற அந்த பிரார்த்தனை பண்றாங்க பாருங்க, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த ஈடு இணையே கிடையாது. அவங்க பிரார்த்தனை எப்படி பண்றாங்க அந்த அல்லா கோயில மசூதியிலையும் அந்த ஊதி எங்களுக்கு ஒரு பிரார்த்தனை பண்றது நம்மளுக்கு வேற எங்கேயுமே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம்ப்பா. இன்ன வரைக்கும் நீங்க எங்க வீட்டுக்காரர்கிட்ட கூட கேட்டு பாருங்க, முடியலன்னா நான் அல்லா கோயில் தான் போவேன். அந்த தண்ணி மந்திரிச்சு கொடுப்பாங்க எனக்கு, அவரே சிரிப்பாரு. தமிழ் ஆளுங்களும் போவாங்க, எல்லாருமே அவர் சிரிப்பாரு. என்ன உடனே சரியாயிடுவாங்க. போறது இன்ன வரைக்கும் நீங்க குழந்தைங்கள்ல எங்களை கூட்டிட்டு ஓடுவீங்க. தாம்பரம் எங்க வீடு வந்து உள்ள இருக்கும். எங்க இருந்து அவங்க போறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர். சரி போட்டு போயிடுச்சுன்னா ஒரு 5 சரி போட்டுட்டு நில்லு, ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த 5 கிலோமீட்டர் தூரத்துல
எவ்வளோ 20 சண்முக ரோடு 20 வருஷம் எனக்கு வயசு 38 அல்லா கோயிலுங்க கிடையாது. ஒரு 30 வருஷம் முன்னாடி சொல்றாங்க இருட்டோட போனோம். ஏன்னா நம்ம அந்த பிரம்ம முகூர்த்தத்துல வேண்டிக்கிறது அப்படி நடக்கும். இருட்டோட தூக்கிட்டு போவோம். எல்லாம் கொடுக்கும். பூண்டி பஜார்ல இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நாங்க மசூதிக்கும் போவோம், நம்ம கிறிஸ்டின் கோயிலுக்கும் நம்ம சர்ச்சுக்கும் போயிருக்கோம். முட்டிக்கால் போட்டு வேண்டி நான் அழுது மாதாமா கிட்டயும் குழந்தை இயேசுகிட்டயும் சர்ச்சிலையும், இன்னமும் நான் தாம்பரம் சர்ச்சில் போனா ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் முட்டிக்கால் போட்டு வேண்டிட்டு தான் வருவேன். ஒவ்வொரு வாட்டியும் என் குழந்தை பிறக்க, ஏன்னா எங்க வீடு வந்து பெருக்கல்தூர்ல இருந்து தாம்பரம் வந்தா நேரம் அந்த சர்ச்சு. அந்த சர்ச்சில் எந்நேரமா இருந்தாலும் அந்த கோயில போயிட்டு வேண்டிட்டு முட்டிக்கால் போட்டு வேண்டிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கே நான் வருவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் டாக்டர் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, டாக்டர் வந்து ஏதாவது சரியா புரிய வச்சுலாம். டாக்டர் வந்து ஒவ்வொரு சமயமும் எனக்கு இந்த குழந்தை பொருட்கள் நான் படாத பாடுபட்டேன். வெளியே எல்லா சாமியும் சேர்ந்து தான் என் பொண்ணு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால வந்து எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். எல்லா கோயிலுமே நான் சாமி கும்பிடுவேன். எனக்கு இந்த கோயில் வர அந்த கோயில் வரனே எனக்கு தெரியாது. அதனால எனக்கு எங்க அம்மா கூட இந்த கிறிஸ்மஸ் மேலே எங்க அம்மா எனக்கு ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. எங்க அப்பா தேவமா இருக்காரு, அவர் எங்க கூட தான் இருக்காரு. அவரும் எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு. சாப்பிட்ட தட்டை கூட கழுவிட மாட்டாரு. எங்க அம்மா எனக்கு நைட்டும் பகலும் பார்க்காம பல்ல தேய்ச்சி விடுவாங்க. அது என்னமோ ஞாபகம் இருக்கு, எழுதுக்க முடியாது இல்லமா. பெட்ல படுத்துட்டு இருப்பேன், பல்ல தேய்ச்சி அதை கொப்பளிச்சு எடுத்துட்டு போயிட்டு வெளியில கொட்டுவாங்க. பாத்ரூம்க்கு எனக்கு கையை பிடிச்சி கூட்டு போவாங்க. இன்னைக்கு என் குழந்தை எனக்கு நான் பாக்குறேன்னா அதுக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ ஒரு பெரிய நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அம்மா அப்பா கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு உண்மையிலேயே சூப்பரான ஒரு அம்மா அப்பா. உண்மையிலே எங்க அம்மாவுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதாது. ஹாப்பி கிறிஸ்மஸ்மா, ஹாப்பி கிறிஸ்மஸ். அம்மா கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரியே அம்மாவும் ட்ரெஸ் போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து இதுல இருக்கேன், மழைமா ரொம்ப எனக்கு மாத்தி மாத்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவரும் எங்க வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு என் பொண்ணு ரூபத்துல எனக்கு. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது ஆசீர்வாதம் ஆண்டி, அவங்களையும் இந்த கிறிஸ்மஸ்ல நான் நன்றி சொல்றேன். அதே மாதிரி எங்க டாட் சார், அவரும் கிறிஸ்டியன் தான். உண்மையிலேயே அவர் வந்து எனக்கு பிஎஸ்சி மேக்ஸுக்கு எனக்கு சீட் வாங்கி கொடுத்துருக்காரு, நான் அவருக்கு நன்றி சொல்றேன். அதுக்கப்புறமா சாரோட சன்னு கிறிஸ்டியன் டேரனா, அந்த அண்ணாக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நல்ல பிள்ளை. நான் பிஎஸ்சி மேக்ஸ் இன்னைக்கு நான் படிச்சு லதா பிஎஸ்சி மேக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு எம்பிஏ நான் போட்டிருக்கேன்னா உண்மையிலே சாரோட வழிகாட்டுதலும் அதுக்கு ஒரு துணையா இருந்த ஒரு முதல் கட்ட முயற்சி எடுத்து எனக்காக பேசி எனக்காக இந்த காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி அந்த காலேஜ்ல நான் படிக்கிறேன், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல நான் படிச்சிருக்கேன்றதுக்கு ஒரு பெரிய காரணம் எங்க கிறிஸ்டியன் டேர் அண்ணாவும் எங்க ராஜ்குமார் டார் சாரும். அவங்க 2 பேருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எங்க ஆண்டியும் சாரோட ஒய்ஃப் தங்கமானவங்க. எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ ஒன்று பிடிக்கும். எனக்கு அந்த பாட்டி அவங்க குடும்பம் எல்லாருக்குமே நன்றி சொல்றோம். அப்புறம் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. எல்லாருமே ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்காரு. இந்த நல்ல நாள்ல நான் சொல்றேன் ஹாப்பி கிறிஸ்மஸ்மா. இன்னும் அம்மாவுடைய வேண்டுதல் ஏதாவது நிச்சயமா இருக்கும், அதுவும் கண்டிப்பா நிறைவேறணும்னு நான் வேண்டிக்கிறேம்மா. ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆஃப் பண்றேம்மா.